அடுத்ததா 2 முக்கியமான பேரை நம்ம மேடை கூப்பிட போறோம். தனக்கனே ஒரு ஃபேன் பேஸை வைத்திருக்கிற அண்ணன் ரெடில் கிங்ஸ்லி அவர்களையும் காளி வெங்கட் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டரோட ஒர்க் பண்ணது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தினமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போயுமே க்ரௌடு இருக்கும். ஏன்னா தினமும் ஒரு நலத்திட்ட உதவிகள் நடந்துக்கிட்டே இருக்கோங்க, நமக்கு வெளியில் தெரியாது. நான் ஸ்பாட்டில் தினம் பார்த்தா ஏதோ ஒரு டீம் வந்துகிட்டே இருப்பாங்க. என்னென்னு விசாரிச்சா கூட்டமாக இருக்குன்னா அதுக்கப்புறம் இதுக்கு மேலே எனக்கு பழகிருச்சு. கூட்டமாக இருக்கா ஓகே நம்ம ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி. மாஸ்டரோட ஒர்க் பண்ணது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு பிடிச்ச எல்லா லெஜண்ட்ஸோடையும் இந்த படத்தில் நான் நடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட சரத்குமார் சார், அப்புறம் நாசர் சார், இளவரசன். ஸோ இப்படி நல்ல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தோடு நம்மளும் இருக்கிறோம். பூர்ணிமா மேடம், பிரியா பவானிசங்கர் ஹீரோயின் கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா ரெடி அண்ணா, இப்போ நீங்கள் பேசுங்க தலைவரே. வார்த்தைகள் நீங்கள் சார். வணக்கம். லாரன்ஸ் சாரை பற்றி சொல்லணும்னா பர்ஃபெக்ஷன்னாலே லாரன்ஸ் சார் தான். அவர் மட்டும் பண்ணுறது இல்லாமல் ஆப்போசிட்டில் என்ன கேரக்டர் பண்ணுறாங்க, என்ன சட்டை போடுறாங்க, என்ன வாட்ச் போடுறாங்க, என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் இன்னொரு விஷயம், எந்த சீன் இருந்தாலுமே ஒரு ஸ்டைல் இருக்கும் அவர்கிட்ட. ஆனால் எல்லா சீன்லையும் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சீன் பண்ணாலும் ஒரு ஸ்டைலாக பண்ணுறீங்க. பெரிய மாஸ் அது அவருக்கு. அவர் இந்த படத்தில் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாரு. நிறைய சீன் அவர் கூட தான் பண்ணேன், நிறைய சொல்லி கொடுத்தாரு. தேங்க்யூ சார். படத்தில் டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? படத்தில் ஆடலைங்க, நான் நிஜமாக ஆடுவேன். சார் எதுவும் வாய்ப்பு கொடுக்கல. நெக்ஸ்ட் டைம் இப்போ நம்ம ஒரு காம்பினேஷன் சாங் இங்கே கொடுக்க போகிறோம். அதாவது காளி அண்ணா விஜய் சார், நீங்கள் லாரன்ஸ் மாஸ்டர். ஓகே, மாஸ்டரோட ஹூக் ஸ்டெப் ஒன்று பண்ண வைக்க போறோம். டீம் தக்கவா? எஸ், காம்பினேஷன். அந்த வீடியோ பாருங்க, அப்படியே இங்க ஆட போறீங்க. கம் ஆன், வீடியோ ப்ளீஸ். கமாயோ கமாயோ படத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் பிளேஸ் அ மேஜர் ரோல். எல்லாருக்குமே தெரியும், எல்லா பாடலுமே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இங்க வர முடியாதனால அவருடைய வீடியோ பைட்ஸ் ஒன்று இருக்கு, அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். கேன் வி ஹேவ் த வீடியோ பைட் ப்ளீஸ்? இன்னைக்கு ருத்ரன் படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச். ரொம்ப சந்தோஷம். கதிரேசன் சார் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷனில் வந்திருக்காரு. நிறைய படங்கள் நாங்கள் ஒரு கம்பெனியில் பண்ணியிருக்கேன். ஆடுகளம், பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸு. ரொம்ப ஒரு லக்கி கம்பெனி. ஸோ கதிரேசன் சார் இப்போ ஃபஸ்ட் டைம் டைரக்டராக லான்ச் ஆகிருக்காரு. இதில் 4-5 சாங் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலபிள் அண்ட் கமர்ஷியல் ஹீரோ அவர் நடிச்சிருக்காங்க. சரத் சார் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர், பிரியா நடிச்சிருக்காங்க. ஸோ மெனி ஆர்டிஸ்ட், காளி அண்ட் ஸோ மெனி பீப்புள் ஹேவ் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிமாக பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய கண்டென்ட் எடுத்து. ஸோ பெஸ்ட் விஷஸ். அண்ட் லாரன்ஸ் மாஸ்டருக்கு அவருடைய போன படம் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் 4 வருஷம் கழிச்சு படத்தோட வராரு. ஸோ கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டீம் ருத்ரன். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் April 14th and this trailer launch. 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் LLP தரமான ஹிட்டான படங்களை தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பிரம்மாண்டமான படம் தான் ருத்ரன். கண்டிப்பாக இதுவும் வெற்றி வரிசையில் தான் இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க டைரக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கள கூப்பிட வேண்டிய ஒரு நேரம். ஸோ கதிரேசன் சார் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டும் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஹிட் அப்படின்னு சொல்லணும். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் எஸ் கதிரேசன் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ டெரரான ஒரு படம் எடுத்துட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நிற்கிறீங்களே சார், எவ்வளோ அமைதியா சொல்லுங்க சார். எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்களுக்கும், ராகவ லாரன்ஸ் சாரின் ரசிகர்களுக்கும், மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ருத்ரன் திரைப்படத்தை தயாரித்து இயக்கும் வாய்ப்பளித்த மாஸ்டருக்கு முதலாவதாக இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அழைப்பை ஏற்று இவ்வளோ கடினமான ஷெட்யூல்லையும் சரி, இவ்வளோ பல வேலைகளையும் சரி
நான் சொன்னேன் வெற்றிமா நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கோம், இந்த படத்தோட லாட்ச் வச்சுருக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வந்துடும்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே வந்து நட்புங்கிறத தாண்டி ஒருத்தரை வந்து ஒரு பிளஸ்ஸிங் பண்ணணும், ஒருவோட இதில் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுல வந்து வெற்றி எப்பவுமே இருப்பார். அந்த விஷயத்தில் உடனே வந்து வெற்றிமாறன் இங்கே வந்தார். வந்து அவருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் சாருக்கும் எனக்குமான ரொம்ப நாள் நட்பு இருக்குது வந்துட்டு உங்களுக்கு. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக அவர் சென்னையில் ஷூட்டிங்கில் இருக்காருன்னு தெரிஞ்சது எனக்கு வந்துட்டு. தெரிஞ்ச உடனே ஆக்சுவலாக நம்ம ஃபோனில் கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு கேட்டேன். உடனே மேனேஜரை கேட்டேன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி ஷூட்டில் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. உடனே மதியம் தான் ஆக்சுவலாக போய் பார்த்த உடனே இந்த சொன்னேன், சார் முதல்ல சொல்லிக்கலாமே அப்படின்னு கேட்டார். இல்லைம்மா நீங்கள் வந்து ஷூட்டிங்கில் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சது, அதனால தான் தொந்தரவு பண்ணல அப்படின்னு. உடனே வந்து யாருமே வரமாட்டாங்க, பட்டு மாஸ்டர் மேலேயும் என் மேலேயும் உள்ள மரியாதையும் ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த விழா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் வந்து என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண பெரிய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் சார், ஆர்டி சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நட்பின் அடையாளமாக வந்து எனக்கு 2 பேரும் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஒன்று ஜிவி சார் வந்து எனக்கு பொல்லாதன்லேருந்து அவரோட நட்பு ஒரு 5 வருஷம் பழகிக்கிட்டு இருக்கு. வந்து நான் கேட்கும்போது எல்லாம் சொல்லக்கூடாது, மாஸ்டருக்கு தெரியும். அந்த முடி சாங்கெலாம் வந்து நான் கடைசி வரைக்கும் திருப்தி ஆகவே இல்லை. இந்த பீட்டு பத்தலை, இந்த டியூன் பத்தலை அப்படின்னு ஒரே ஜிவி ப்ரோ சொன்னார், சார் உங்கள்கிட்ட 2வது படம் பண்ண கூட இத்தனை டியூன் கொடுக்கல சார், கிட்டத்தட்ட ஒரு 13 டியூன் வாங்கியிருக்கீங்க இந்த படத்துக்கு அப்படின்னாரு. ஆனால் அந்த ஜிவி சாரோட உழைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஷுவலாக பார்க்கும்போது ஒவ்வொரு சாங்லேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் வந்து உங்களுக்கு. அதனால் ஜிவி ப்ரோவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்து என்னோட நட்புக்காக வந்து சாம் ப்ரோ வந்து இதில் ஆர்ஆர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கு நான் அந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் ஆண்டனி சார், அவருக்கு அந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக ட்ராவல் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ், அப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்த திருமாறன், மற்ற எல்லாருக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக வந்து என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ராகவ லாரன்ஸ் சாரோட ஃபேன்ஸ் நீங்களாம் இருக்கீங்க. லாரன்ஸ் சாரை வந்து வேறு பரிமாணத்தில் பார்த்துருப்பீங்க. அதாவது கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து உங்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதை தாண்டி அனைவரும் திருப்திப்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் வந்துட்டு. ஏன்னா லாரன்ஸ் சார் வந்து அப்படி ஒரு எமோஷன்ஸுக்குள்ளே, அப்படி ஒரு ஆக்ஷன்ஸுக்குள்ளே அப்படி பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களை ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், கண்டிப்பாக எல்லாருக்கும் இது ஒரு விருந்தா இருக்கும். ஏப்ரல் 14th தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ்க்கான டைம். இந்த படத்தோடைய பகைமுடி சாங் இதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வித் டான்சர்ஸ் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தலாம் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு. அக்ரமளிக்கும் சூரா, உக்கம் கொண்ட வீரா, வக்ரமளிக்கும் சூரா, எனக்கு துணிந்து எழுந்து நிற்க, எல்லை கடந்து கோபம் வெடிக்க, அக்னி நெற்று கண்டி ரக்க, அதரம் தலைவர் சிதறி பறக்கவே. காப்பலாம். கொடுத்தவன் கதை முடி, அடி அடி இது சிவனடி, பகை மிரளும் முன்னடி, முடி 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 பகை முடி, வள்ளி கொடுத்தவன் கதை முடி, அடி 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 சிவனடி, அடி மிரளும் முன்னடி. நெஞ்சம் குமுறுதே, பகையினை முடித்திட உயிரும் உருமுதே, உருமுதே உருமுதே, சினமும் உருமுதே, சதையினை தாண்டியே உதிரம் கொதிக்குதே, துர்ஜய கோலம் மகாகால நேமம், வஜ்ரஹஸ்த யோகம் ருத்ராய வேகம், அகோர கண்ட ரூபம் சதாசிவாய யாகம், புதேஸ்வராய லோகம் திருநீல கண்ட தேகம், முடி 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 பகை முடி, வலி கொடுத்தவன் கதை முடி, அடி 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 சிவனடி, பகை மிரளும் முன்னடி, முடி 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 பகை முடி, வலி கொடுத்தவன் கதை முடி, அடி 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 சிவனடி, பகை மிரளும் முன்னடி. ரார 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 ருத்ரா.
கொண்ட திஞ்சம் சிற்றம் கொண்டு அலையுது தொண்டை குழியில் நிற்கும் சிவன் உண்ட விஷம் இது பாவ கணக்கை பார்த்து விதியை நிறுத்தும் நொடியது விளக்க சரிதம் ருத்ர நாட்டம் நடக்குது அண்டம் மண்டம் எரிய சங்கம் கூடுது வெடிக்க சினம் தான் ருத்ரனே நீ புறப்படு பூஜபால சயனம் காலாட்ச பதனம் அந்த காரி வதனம் ஏகனின் மதனம் சடதாரி பயணம் சிவசகல சலனம் நஞ்சுண்ட பாகம் நமச்சிவாய வேதம் இப்போ என்ன யாரை கூப்பிட போறோம்? எனக்கு அவங்க தான் தெரிஞ்சு- எல்லாரும் அவங்களுக்காக தான் நான் இப்போ வெயிட்டிங். நீ முக்கியமா அவங்களுக்காக தான் வெயிட்டிங். கண்டிப்பா நான் ரொம்ப வெயிட்டிங் தான். நேச்சுரல் பியூட்டி பிரியா பவானி சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இங்கே இருக்கிறது. கதிரேசன் சார் அண்ட் அவரோட மிஸ்ஸஸ் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த படத்தை கொடுத்தாங்க. ஐம் வெரி கிளாட் ருத்ரனில் ஒரு பாட்டாக என்ன உங்கள் படத்தில் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. லாரன்ஸ் மாஸ்டர், இப்போது டப்பிங் முடிச்சுட்டு கூட நான் சார்கிட்ட சொன்னேன். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போது நான் கடைசி நாள் உங்களை பற்றி இந்த தாட்டோடு போவேன் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஐம் வெரி கிளாட் டு நோ ஹிம் ஆஸ் அ பர்சன். அவர் ஒரு சிறந்த நடன கலைஞர்னு எல்லாருக்குமே தெரியும், ஒரு அற்புதமான நடிகர்னு எல்லாருக்கும் தெரியும், நல்ல மனிதர்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் கூட வேலை பார்த்து அவரை பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மனிதராக அவரை தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஜிவி, ஐ திங்க் ஜிவி இங்கே இல்லை, பட் ஜிவி இஸ் அஸ்டவுண்டிங் மியூசிக் டைரக்டர், எல்லாருக்குமே தெரியும். அழகான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு. இங்கே இல்லை அப்படின்னாலும் நான் என்னுடைய நன்றியை ஜிவிக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு அஸ். தேங்க்யூ. அண்ட் லாரன்ஸ் மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடுறதுனா அது ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் யூ மஸ்ட் பி லக்கி. ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பயந்தீங்களா இல்லை ஈஸியாக ஆடிட்டீங்களா? அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தீங்களா? எப்படி? நான் போய் ஸ்டூடியோவில் உட்காந்துட்டேன். ரிஹர்சல் எனக்கு எத்தனை நாள் வேணாலும் நான் ரிஹர்சலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் போய் ஸ்டூடியோவில் உட்காந்துட்டேன். ஆனால் எனக்கு ரிஹர்சல் 2-3 நாள் கொடுத்தாங்க. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வேணாம், அது வேணாம், இதுக்கு எதுக்கு என்ன 3 நாள் ரிஹர்சல் கூப்பிட்டீங்க? மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி நிஜமாவே நான் பயந்தேன். நான் ரொம்ப பயந்தேன். அவர்கிட்டயும் சொன்னேன், மாஸ்டர் தயவு செஞ்சு எதேனும் பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இட் வாஸ் வெரி ஸ்வீட். டாக்கி போர்ஷனை விட எனக்கு சாங் ஷூட் சார் கூட ஷூட் பண்ணது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த பாட்டில் நிஜமாலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தீங்க 2 பேருமே. ஸோ அந்த பாட்டு எங்களுக்காக இப்போ ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸு. எனக்கு யாராச்சும் இப்போ அதில் மாஸ்டர் ஆடினாரு கூட பாலா இருக்காரு. பாலா தான் இருக்கனே. ஆமாங்க பாலா. என்னில் நிகழ்ந்தது உந்தன் வருகை தந்தது அவசியம் உனது வருகை உங்களும் எங்குது ஒருவனாக்கினாய் அது முதல் அந்தமும் மாட்டினாய் வெற்றினாய் அசைவினாய் உங்கள் அசைவில தென்றல் வீசினாய். இப்ப நம்ம எல்லாருமே வெயிட் பண்ற ஒருத்தரோட என்ட்ரி இங்க நடக்க போகுது. எஸ் அதாவது ரியல் லைஃப்ல நடிக்கிறவங்கள நல்ல நடிகர்னு சொல்லுவாங்க, ரியல் லைஃப்ல நடிக்காதவங்கள நல்ல மனிதர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே பேர்ல கூப்பிடணும்னா இவரை தான் நம்ம கூப்பிடணும். அவர் யாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். The one and only ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். உண்மையிலே
என்னைக்குமே சொல்லி கொடுப்பவர் கிடையாது, அள்ளி கொடுப்பவர். ஸோ அவருக்கு நம்ம கை தட்டி விசிலை அள்ளி கொடுத்து சேர்த்து வரவேற்கலாம். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் படம் பண்ணி என்னுடைய படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக படமே வரலன்னா கூட என்னை மறக்காமல் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுட்ருக்கேன். என் உயிர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்போவும் நான் வருஷத்துக்கு வந்து ஒரு படம் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு பண்டிகையாக 3 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் எல்லாரையும் பற்றி சொல்லணும். சரத் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து குரூப் டான்ஸராக இருக்கும்போது அவர்கிட்ட டான்ஸ் ஆடி ஃபஸ்ட்டு 100 ரூபா சம்பளம் அவர் கையால் வாங்கியிருக்கேன். இந்த படத்தில் அவர் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ சரத் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பிரியா பவானி சங்கர் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ் பொண்ணு கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த தமிழ் பெண் வந்து எப்படி இருக்கணும்னா தமிழ் பொண்ணு மாதிரியே இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில சீன்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைவாக இருக்கும். நடிக்கிறத பார்க்கும்போது அது நடிப்பு மாதிரியே தெரியாது. ஸோ ரொம்ப லைவாக பண்ணுவாங்க சீன்ஸ் எல்லாம். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணது சந்தோஷம். அவங்கள டான்ஸ் ஆட வச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க பயந்துக்கிட்டே இருந்தாங்க, நான் எப்படி டான்ஸ் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. ஒரு சில ஷார்ட்லாம் பார்த்தா என்னை விடலாம் சூப்பராக ஆடிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா ஆடிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பூர்ணிமா அம்மா, உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா. இந்த படத்தில் அம்மாவா நடிச்சிக்குன்னு சொன்னதை விட வாழ்ந்திருக்குன்னு சொல்கிறது தான் சந்தோஷம் எனக்கு. அதுதான் உண்மை கூட. அந்த அம்மா கேரக்டர் வந்து இப்போ எதுவும் சொல்லக்கூடாது. ஸோ அம்மா கேரக்டர் வந்து நான் வந்து டப்பிங் முடிச்சுட்டு ஃபுல் படம் பார்க்கும்போது நம்ம தான் ஷூட்டிங் பண்ணோம், பட் அந்த கேரக்டர் பார்க்கும்போது எனக்கே அழ வந்தது. ஸோ அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய படம் நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். கின்ஸ்லி, ஒரு 4 சீல் வந்தாலும் கலக்கிட்டீங்க. உங்களுடைய வாய்ஸ் தான் வந்து ட்ரெய்லர்லேயே இருக்குது. ரொம்ப ஹாப்பி. இன்னும் நிறைய படம் பண்ணுவோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச். காளி வெங்கட், ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. ஒரு இயல்பான ஒரு மனிதன், நடிப்புலேயும் சரிங்க, நம்ம ரியல் லைஃப்லேயும். ரொம்ப ஹாப்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணது. உங்கள் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வேறு ஆர்டிஸ்ட் யாருன்னா மறந்துருந்தா என்னை மன்னிச்சிக்கணும். சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, வாழ்த்துக்கள். அப்புறம் டெக்னீஷியனில் ஃபஸ்ட்டு ஆர்டி ராஜேஷ் சார் ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்கும்போது இது நானான்னு கேட்பேன் அவரை. என்ன நான் வந்து கருப்பாக நடித்தா என்ன சார் கலராக காமிக்கிறீங்க நீங்கன்னு கேட்பேன் நான். இவ்வளோ பெரிய கேமராமேன் கூட நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நான் தான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், சார் இந்த படம் இல்லை சார், நெக்ஸ்ட் படமும் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதுதான் சந்திரமுகி 2 பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் கூட பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. ஸ்ரீதர் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். 2 சாங்கும் பின்னி எடுத்துட்டீங்க. நம்ம ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 2 சாங்கும் பாடாத பாட்டெல்லாம் அந்த ஜொர்த்தாலயா சாங்கு 2 சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் எமோஷனல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் இருக்கணும்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா காஞ்சனா 3 இயர்ஸுக்கு அப்புறம் என்னுடைய படம் வருது. ஸோ அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கணும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் கூட டிசைட் பண்ணும்போது, அப்போ ஆக்ஷன் யார் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெலுங்கு படம் ஒன்று பார்த்தேன் நான். அதில் வந்து பாலகிருஷ்ணா சார் ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் சிரஞ்சீவி சார் படம் ஒரு படம் ஹிட்டு. அதில் யார் ஃபைட் மாஸ்டர்னு கேட்கும்போது சிவா மாஸ்டர்னு சொன்னாங்க. அப்புறம் சிவா மாஸ்டர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் வந்து இந்த படத்தில் ஃபைட் பண்ணார். பிரமாதம். நீங்கள் ஃபைட்டை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் ஃபைட்டை பார்க்கும்போது சொல்லுவீங்க. அவரால் இங்கே வர முடியல, ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். அவங்க பையன் வந்திருக்கான், கெவின். தேங்க்யூ. நீங்கள் ஒவ்வொரு ஷாட்டும் என் மேலே வச்சுருந்த அந்த லவ்வை நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஷாட்டும் என்னை ரசித்து எடுக்கும்போது, அதை அடிச்சுட்டு இப்படி நிற்கும்போது, அதெல்லாம் நீங்கள் பண்ணி காமிக்கும்போது உங்களுடைய லவ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. நிறைய படம் ஒர்க் பண்ணோம். நீங்கள் சீக்கிரம் இந்த மாஸ்டர் கட்டி விட்டுருங்க, அப்பா வேண்டாம் நமக்கு. நீங்கள் ஃபைட் மாஸ்டர் அடுத்த படத்துக்கு நீங்கள் பண்ணணும், அது நம்ம படமாக இருக்கணும். ஓகே. அப்புறம்
நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த கதை கருவே இல்லை. அதை வந்து அழகாக டைரக்ஷன் யார் பண்ணுவான்னும் போது நம்ம கதிரேசன் சார். கதிரேசன் சாரை பற்றி சொல்லும்போது அவர் நிஜமாக ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, ஒரு ஆடியோ கம்பெனி வச்சுருந்துருக்காரு, ப்ரொடியூசர். இதையெல்லாம் தாண்டி அவருக்குள்ள ஒரு டைரக்ஷன் வந்து புதஞ்சு இருந்திருக்கு. அந்த டைரக்ஷன் வந்து பண்ணணுன்றது வெறும் ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அது அவருக்கு வந்து உதவியாக இருக்கிறது அவங்க மனைவி. ஏன்னா அவங்களும் வந்து சப்ஜெக்ட் வந்து ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மனைவிக்கும் இந்த டைமில் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கதிரேசன் சார், இந்த படம் நீங்கள் காலபைரவரை ரொம்ப நம்புவீங்க. இந்த படத்தில் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன்னு சொல்கிறத விட நம்ம 2 பேருக்கு சேர்ந்து காலபைரவர் தான் சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும், நீங்கள் இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணணுன்னு நான் வணங்குற ராகவேந்திர சுவாமியை வேண்டிக்கிறேன்.